பேராசிரியர் கிளாட்சன் சேவியர். சார் வணக்கம். இந்த சந்திப்பு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன, என்ன எதிர்பார்ப்பு இந்த சந்திப்பு மூலமாக? வணக்கம். இந்த சந்திப்பானது மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. குறிப்பாக உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த புவி அரசியல் விடயங்கள் தொடர்பாக பேசியிருக்கும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய புவி அரசியல் நிலைமை ரொம்ப வித்தியாசமா மாறிக்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சந்திப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் நம்ம பார்க்கணும். முதலாவது, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் அப்படிங்கிறது பல்வேறு தரப்பினரை ஒன்றிணைத்து குறிப்பா அமெரிக்கா இல்லாம நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சமிட்டை நம்ம பார்க்கிறோம். இதுல ரஷ்யா சம்பந்தப்பட்டிருப்பாங்க, மற்ற நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா எப்படி டாரிஃப் வார்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டாரிஃப் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல அமெரிக்காவோட உறவுகள் அவ்வளவு வலுவா இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருந்தும் இந்த நேரத்துல இப்படி ஒரு சந்திப்பு சீனாவுடன் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு தருணம். இந்தியா ஒரு அப்சர்வர் ஸ்டேட்டஸா இருந்தாலும் நமது பிரதமர் அவர்கள் எல்லா தரப்பினரையும் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இது டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்காம எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது உலக பொருளாதாரம், குறிப்பா இந்திய பொருளாதாரத்தை இப்ப அதிகமா பாதிச்சு இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவினுடைய பொருளாதார கொள்கைக்கு ஒரு மாற்றம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பிரிக்ஸ்ல இவங்க சந்திச்சிருக்காங்க. பிரிக்ஸ் அமைப்புல சைனாவும் ஒரு முக்கிய நபரா இருக்கிறதுனால இப்போ எப்படி அமெரிக்காவினுடைய அந்த டாரிஃபை சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உக்தி முறைகளை வகுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான தருணமா இருக்கும். சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கடந்த காலங்கள் 7 ஆண்டுகளாக நிலவி வந்த அந்த மோதல் போக்கு இந்த சந்திப்பின் மூலமாக முடிவுக்கு வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? அதான் நான் சொன்ன மாதிரி மோதல் போக்கு அப்படிங்கிறது இப்ப எந்த நாடுமே எந்த நாட்டுடைய ஒரே மாதிரியான ஸ்டாண்டர்ட் பாலிசி வச்சிருக்க மாட்டாங்க. ஒண்ணு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றோம். இப்போ நம்முடைய பல்வேறு இடங்கள்ல இந்திய எல்லைகள்ல ஊடுருவல், அருணாச்சல் பிரதேஷ்ல பிரச்சனை இருக்கு, இந்த காஷ்மீர்ல பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதை ஒரு ஒரு வேற பிரச்சனையா பார்ப்பாங்க. அதே சமயத்துல பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது அது வேற மாதிரி பார்ப்பாங்க. இது பொருளாதார ரீதியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ பொருளாதார ரீதியா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நல்ல உறவுகள் தான் இருந்துட்டு இருக்கு. அப்பப்போ சிக்கல்கள் இருந்தாலும் பல்வேறு தருணங்கள்ல நல்ல உறவுகள் இருந்ததாக தான் நம்ம பார்க்கிறோம். இந்த சமயத்துல இப்படி இந்த ஷாங்காய் கார்பரேஷன்ல எல்லா அந்த இருக்கக்கூடிய அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம கொள்கை ரீதியா வலுவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இப்ப நமக்கு நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு வலுவான எதிர்ப்பு நம்ம அமெரிக்காவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அமெரிக்கா எந்தெந்த நாட்டுல இருந்து அதிகமா இம்போர்ட் பண்றாங்களோ, யார் மேலாம் டாரிஃப் விதிச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் பின்வாங்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அவங்க எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த நேரத்தை சமாளிக்கக்கூடியதா, அந்த நிலைமையை சமாளிக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இந்த அந்த கூட்டம் தான் இது. கடந்த காலத்துல பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடந்தப்ப ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ட்ரம்ப் கொடுத்தாரு. டாலர்களை கைவிட்டு இந்திய கரன்சில நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கடுமையான விளைவுகளை சந்திக்கவும் நேரிடும் அப்படின்ற எச்சரிக்கை கொடுத்தாரு. இப்ப இந்த மாதிரியான கூட்டமைப்பு ரீதியான ஒரு அழுத்தம் அமெரிக்காவிற்கு இருக்குமா? இந்த டாரிஃபுடைய அழுத்தத்தை சமாளிப்பதற்கு தேவையான எல்லா நடவடிக்கையும் இந்திய அரசு மேற்கொண்டிருக்கா? அது போதுமானதா இருக்கா? அதாவது இப்போ உடனே போதுமானதா இருக்கா இல்லையான்னு இப்ப சொல்றது கொஞ்சம் சிரமம். உடனடியாக அதை சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா அமெரிக்காவுக்கு இது ஒரு சவாலா தான் அமையும். ஏன்னா ஒரு பக்கம் டாரிஃப் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுக்கு அமெரிக்காவிலேயே கோர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி டாரிஃப்கள் விதிக்கிறதுக்கான எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னும் இப்ப கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது கேஸ் இப்ப இனி அடுத்த மாதம் பெரிய அளவுல விசாரணைக்கு வரப்போகுது. இப்ப அதை நினைச்சு நம்ம இது பண்ணாம இந்தியா என்ன பண்ணிருக்குன்னா நேரடியா அதுக்கு முகம் கொடுக்கற மாதிரி ஒரு நீஜாக் ரியாக்ஷன் சொல்ல அவசர முடிவுகள் எடுக்காம பொறுமையா பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய அந்த முடிவுகளை இவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்போ இந்த முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன் முக்கியம்னா இந்த அவசரமா எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே நமக்கு நிலையான முடிவுகளா இருக்காது, ஆபத்தான முடிவுகளா தான் அமையும். அப்போ அமெரிக்காவினுடைய ஒரு கவுண்டர் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பிரிக்ஸ் மாநாட்டை சென்ற ஆண்டே
ட்ரம்ப் அதிபராகிறதுக்கு முன்னாடியே பிரிக்ஸ்ல வந்து நீங்க இந்த கரன்சியை வந்து இந்த ட்ரேடிங் கரன்சியை மாத்தினீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொன்ன போதும் இவங்க பெருசா அதை பொருட்படுத்தல. ஆனா அதே சமயத்துல அது முன்னெடுத்தும் செல்லல. ஆனா இன்னைக்கு ரஷ்யன் ஆயில நம்ம வந்து ரூபிள்ஸ்ல தான் வாங்குறோம், அது இதுல டாலர்ல வாங்குறது இல்ல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்போ அமெரிக்கன் டாமினன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி டாரிஃப்ஸ் கை வச்சீங்கன்னா நாங்க அந்த மாதிரி கை வைப்போம், கவுண்டர் வெயிட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இது பார்க்கப்படுது. உங்களை விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு கிளாட்சன்.